லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். புதிய முதலமைச்சராக சம்பாய் சோரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தற்போதைய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைப்பில் இருக்கிறார். ராஜீவ், புதிய முதலமைச்சராக சம்பாய் சோரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சம்பாய் சோரன் யார்? கட்டாயமாக, அதாவது கடந்த 2 நாட்களாகவே தொடர்ந்து பல்வேறு கேள்விகள் எழுந்திருந்தது. குறிப்பாக அந்த ஜார்க்கண்ட் முதல்வர் இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக முதல்வர் ராஜினாமா செய்யப்படுவாரா அல்லது புதிய முதல்வர் யார் வருவார்கள் என்பது தொடர்பாக பல்வேறு கேள்விகள் எழுந்திருந்த நிலையில் தற்போது சம்பாய் சுரேன் புதிய முதல்வராக ஜார்க்கண்டிற்கு பதவியேற்பார் என்பது உறுதியாகி இருக்கின்றது. ஆனால் இதற்கு முன்பாக ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனுடைய மனைவி கல்பனா சோரன் முதல்வராக பதவியேற்பார் என்ற பல தரப்பிடமிருந்து தகவல்கள் வந்திருந்தது நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல தரப்பும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சில சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடனான அந்த முதல்வர் ஆலோசனை கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்துதான் தற்போது ஏற்கனவே மாநிலத்தின் அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த சம்பாய் சோரன் முதல்வர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் அடுத்த கட்டமாக முதல்வராக ஆகிறார் என்பது தொடர்பாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது அக்கட்சியின் சார்பாக வெளியிடப்படுகிறது. காரணம், இதற்கு ஹேமந்த் சோரன் ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணையில் இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவரிடம் இன்றைய தினம் பல மணி நேரங்கள் விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இதனை அடுத்துதான் தற்போது அம்மாநில ஆளுநரை நேரில் சந்தித்து தனது ராஜினாமாவை ராஜினாமா கடிதத்தை வழங்கி இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக அந்த மாநிலத்தை ஆளப் போவது யார், அந்த கட்சியின் சார்பாக ஏற்கனவே ஜார்க்கண்ட் பொறுத்தவரை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, அது போல ஆர்ஜேடி, காங்கிரஸ் என கூட்டணி கட்சியினுடைய ஒரு ஆளும் கட்சியாக தற்போது இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக இந்த கட்சியை சேர்ந்த ஒருவர் முதல்வராக யார் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற பல்வேறு குழப்பங்கள் நீடித்து வந்தது. ஆனால் ஏற்கனவே அவருடைய மனைவி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற ஒரு கேள்விக்குறி இருந்த நிலையில் தற்போது அல்ல, அவர் மனைவி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார். மாறாக தற்போது மாநிலத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சம்பாய் சுரேன் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்த கட்டமாக அவர்தான் முதல்வராக இங்கு நியமிக்கப்பட இருக்கிறார் என்பதை அதிகாரப்பூர்வமாக தற்போது வரக்கூடிய வரும் தகவல் தெரிவிக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டின் கீழ் தற்போது முன்னாள் முதல்வராக கருதிடப்படும் ஹேமந்த் சோரன் தற்போது அமலாக்கத்துறையுடைய விசாரணைக்கு சென்றிருக்கின்றார். அடுத்த கட்டமாக அவருடைய புதிய முதல்வர் யார், புதிய முதல்வருடைய அந்த பதவியேற்பு விழா தொடர்பான பல்வேறு அம்சங்கள் பல்வேறு தகவல்கள் அடுத்த கட்டமாக தற்போது வெளியிடப்பட இருக்கின்றது. இறுதியாக தற்போது அவர் முன்னாள் முதல்வராக கருதப்படும் ஹேமந்த் சோரன், அதாவது முதல்வராக கருதப்படும் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அடுத்த கட்டமாக சம்பாய் சோரன் புதிய முதல்வராக ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு முதல்வராக பதவியேற்க இருக்கின்றார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.